பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். கல்வாரி சிலுவையில் நேசித்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு மேல் இருக்கிறது. உங்களுக்கு நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு வரட்டும். இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக யோபனுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கிறோம். யோபனுடைய சரித்திரத்தில் 1வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, 22வது வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று பார்க்குறோம். அதிலே 10வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்க்குறோம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி நஷ்டங்கள் வருகிற போது, ஏமாற்றங்கள் வருகிற போது, தோல்விகள் வருகிற போது தேவனை குறித்து குறை சொல்லாதபடிக்கு, குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி பாவம் செய்யாதபடிக்கு, தேவனை குறித்து குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு யோபுவை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள. எல்லா சொத்து இழந்தான், மக்களை இழந்தான், மகளை இழந்தான், எல்லாற்றையும் இழந்தும் தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. அவன் தன்னுடைய உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. தன் மனைவி அவனை தூசிக்கிற போது கூட ஜீவனை விடு என்று சொல்லியும் அவன் தன் மனைவியின் இடத்திலே சொல்லுகிறான், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நாம் எவ்வளோ நன்மையை பெற்றுக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு சிறு தோல்வியோ அல்லது ஏமாற்றமோ நஷ்டமோ வருகிற போது தேவனை தூசிக்கிறவர்களாக, உங்கள் உதடுகளிலே பாவம் செய்கிறவர்களாக மாறக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக நாம் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறது போல, எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், தேவைகள் அதிகம் பெருகினாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருக்கிறார். கர்த்தர் இதை அனுமதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. யோபு சொல்லுகிறான், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லிட்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தர் உங்க பிசினஸ் ஓஹோ என்று செழிக்க பண்ணலாம். ஒரு வேளையில பிசினஸ் நஷ்டமாகலாம். நல்ல நம்ம உயரத்தில் தூக்கி வைத்திருக்கிறவங்க நம்ம ஆண்டவரை பாராட்டுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருகிற போது, ஒரு நஷ்டம் வருகிற போது தேவனை இகழ்கிறோம், தேவனை தூசிக்கிறோம். யோபுவை போல நாம் பாவம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். தன் உதடுகளினாலே யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவார். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு செய்யவே மாட்டார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல யோபு 42:7-8 சொல்லுது, என் தாசனாகிய யோபுவை போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி, என் தாசனாகிய யோபு பேசினது போல
நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப யோபு எவ்வளவு பிரச்சனை வரட்டும், அத்தனை பிரச்சனையிலையும் அவன் நிதானத்தை இழக்காதவனாய் இருந்தான். அவன் பொறுமையோடு தேவனிடத்தில் அமர்ந்திருந்தான். அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவனோடு பேசுகிற போது, குற்றம் கண்டுபிடிக்கிறங்கிற போது அவன் எல்லாவற்றிலும் பொறுமையாய் இருந்து அவன் நிதானமாய் பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய நிதானத்தை இழக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் அதுல நம் நிதானத்தை இழக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பாடுகள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, கடனால ஏமாற்றம் அடைகிற போது, இன்னைக்கு நிதானத்தை இழந்து இன்னைக்கு அநேகர் சூசைடுக்கு போறதை பார்க்கணும். ஸோ அவங்க நிதானத்தை இழக்கிறங்கிற போதுதான் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த சூசைடுக்கு போறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் நாம் நிதானத்தை இழக்கக்கூடாது. பொறுமையாய் இருந்து எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோபு எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருந்து நிதானத்தோடு இருந்து எதையெல்லாம் இழந்தாலும் அதையெல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை அனுமதிச்சாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. பொறுமையோடு காத்திருங்க. நீங்க எதை இழந்தீங்களோ அதை இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிரு. உங்க உதடுகளினால பாவம் செய்யாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து குறை சொல்லாதீங்க. நிதானத்தை இழந்து போகாதீங்க. பொறுமையோடு காத்திருங்க. யோபுவை இரட்டத்தனையா ஆசீர்வதித்தது போல எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்பவும் இரட்டத்தனையாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.